வெல்கம் டு பிசிசி தமிழ். இது பிஜிடிஆர்பி தமிழ் வினாவங்கி நேரம். அழகு 6 எக்கால இலக்கியம் புதுக்கவிதை. வினாயன் 1. புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஏ பாரதியார், பி பாரதிதாசன், டி நா பிச்சமூர்த்தி, டி பிரமிழ். டி நா பிச்சமூர்த்தி என்பது சரியான விடை. புதுக்கவிதையின் தந்தை என நா பிச்சமூர்த்தியை அழைக்கிறோம். ஆப்ஷன் ஏ பாரதியார் புதுக்கவிதையின் முன்னோடி ஆவார். உலகளவில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை நூல் வால்ட் விட்மனின் புல்லின் இதழ்கள் என்ற நூலாகும். இந்த நூல் 1855 வெளிவந்தது. வால்ட் விட்மன் எழுதிய கவிதைகளுக்கு ப்ரீவர்ஸ் என்று பெயர். வால்ட் விட்மன் எழுதிய ப்ரீவர்ஸ் கவிதைகளால் பாதிக்கப்பட்ட பாரதியார் தமிழில் வசன கவிதைகளை எழுதினார். பாரதியின் வசன கவிதைகள் காட்சி என்ற தலைப்பில் வெளிவந்துள்ளது. பாரதி எழுதிய வசன கவிதைகளே புதுக்கவிதைக்கான முன்னோடி கவிதைகளாக அமைந்துள்ளன. ஆகவே தமிழ் புதுக்கவிதையின் முன்னோடி என பாரதியாரை அழைக்கிறோம். நா பிச்சமூர்த்தி தமிழில் புதுக்கவிதை வடிவத்தை சரியாக பயன்படுத்திய முதல் நபர் ஆவார். அவர்தான் தமிழில் முழுமையான வடிவத்துடன் கூடிய முதல் புதுக்கவிதையை எழுதினார். அவருடைய தொடக்க கால புதுக்கவிதைகள் மணிக்கொடி இதழில் வெளிவந்தன. நா பிச்சமூர்த்தியின் முதல் கவிதை காதல் என்ற கவிதையாகும். மணிக்கொடியில் பெட்டிக்கடை நாரணன் உள்ளிட்ட பல புகழ்பெற்ற கவிதைகளை அவர் எழுதியுள்ளார். நா பிச்சமூர்த்தி தன்னுடைய சிறந்த புதுக்கவிதைகள் மூலம் மணிக்கொடியில் புதுக்கவிதைக்கான அடித்தளத்தை அமைத்ததால் அவரை நாம் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கிறோம். இரண்டாவது வினா. புதுக்கவிதை என்ற சொல்லாட்சியை முதலில் பயன்படுத்தியவர் யார்? ஏ வள்ளிக்கண்ணன், பி பாரதியார், சி நா பிச்சமூர்த்தி, டி கானாசு. சரியான விடை கானாசு. கானா சுப்பிரமணியன் என்பது சரியான விடை. தமிழில் புதுக்கவிதைக்கு தொடக்க காலகட்டத்தில் புதுக்கவிதை என்ற பெயர் வழங்கப்படவில்லை. வசன கவிதை, சுயாட்சா கவிதை, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விடுநிலைப்பா என பல்வேறு பெயர்கள் புதுக்கவிதைக்கு அதனுடைய தொடக்க காலகட்டத்தில் வழங்கப்பட்டன. கானாசு அவர்தான் முதன்முறையாக புதுக்கவிதை என்ற சொல்லாட்சியை ஒரு கட்டுரையில் பயன்படுத்தினார் என தெரிய வருகிறது. கானாசு தமிழின் சிறந்த நவீன இலக்கிய திறனாய்வாளர்கள் ஒருவர். மயன் என்ற புனைப்பெயரில் அவர் சிறந்த புதுக்கவிதைகளை எழுதியுள்ளார். மூன்றாவது வினா. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1. புதுக்கவிதையை முதலில் வெளியிட்ட இதழ் மணிக்கொடி ஆகும். 2. எழுத்து இயக்கத்தை தோற்றுவித்தவர் கானாசு ஆவார். 3. தெலுங்கில் உருவான திகம்பர கவிதை இயக்கத்தின் பாதிப்பு வானம்பாடிகளிடம் உள்ளது. கூற்று 1. புதுக்கவிதையை முதலில் வெளியிட்ட இதழ் மணிக்கொடி ஆகும். இந்த கூற்று சரி. புதுக்கவிதையை முதலில் வெளியிட்ட இதழ் மணிக்கொடிதான். இரண்டாவது கூற்று எழுத்து இயக்கத்தை தோற்றுவித்தவர் கானாசு ஆவார். இந்த கூற்று தவறு. எழுத்து இயக்கத்தை தோற்றுவித்தவர் சீசு செல்லப்பா. அவர்தான் எழுத்து இதழை தொடங்கினார். மூன்றாவது கூற்று தெலுங்கில் உருவான திகம்பர கவிதை இயக்கத்தின் பாதிப்பு வானம்பாடிகளிடம் உள்ளது. தெலுங்கில் உருவான திகம்பர கவிதை இயக்கத்தின் பாதிப்பு தமிழில் தோன்றிய வானம்பாடி கவிஞர்களிடம் உள்ளது என்ற இந்த கூற்று சரியாகும். சரியான விடை 1, 3 இந்த 2 கூற்றுகளும் சரி. நான்காவது வினா. தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை நூல். ஏ புதுக்குறள்கள், பி காட்டுவாத்து, சி வழித்துணை, டி வெளிச்சங்கள். ஏ புதுக்குறள்கள் என்பது சரியான விடை. இந்த புதுக்குறள்கள் என்ற கவிதை நூல் தனிப்பட்ட ஒரு கவிஞர் எழுதிய கவிதை நூல் அல்ல. மாறாக இது எழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்ற கவிஞர்களின் கவிதைகள் அடங்கிய நூலாகும். இந்த புதுக்குறள்கள் என்ற தமிழின் முதல் புதுக்கவிதை நூல் 1962 வெளிவந்தது. இந்த கவிதை நூலை தொகுத்தவர் சீசு செல்லப்பா. அவருடைய எழுத்து பதிப்பகத்தின் வெளியீடாக இந்த நூல் வெளிவந்துள்ளது. இந்த நூலில் எழுத்து இயக்கத்தில் பங்கு பெற்ற 24 கவிஞர்களின் 63 கவிதைகள் அடங்கியுள்ளன. நா பிச்சமூர்த்தி, பூப்பாரா, பிரமிழ், நகுலன், சீமணி, பசுவையா, மயன் உள்ளிட்ட முக்கியமான எழுத்து இயக்க கவிஞர்களின் கவிதைகள் இந்த தொகுப்பில் உள்ளன.
ஆப்ஷன் பி காட்டுவாத்து என்பது ஆப்ஷன் பி காட்டுவாத்து என்பது நாப்பிச்சமூர்த்தியுடைய கவிதை. ஆப்ஷன் டியும் முக்கியமான நூல். ஆப்ஷன் டி வெளிச்சங்கள் என்ற நூலும் முக்கியமான நூல். இந்த வெளிச்சங்கள் என்ற நூலை வெளியிட்டது வானம்பாடி இயக்கம் ஆகும். வானம்பாடி இயக்கம் வெளியிட்ட முதல் நூல் வெளிச்சங்கள். இந்த வெளிச்சங்கள் கவிதை நூலில் 33 கவிஞர்களுடைய கவிதைகள் அடங்கியுள்ளன. சிற்பி, ஈரோடு தமிழன்பன், மூமேத்தா, புவியரசு, அக்னிபுத்திரன், கங்கை கொண்டான், சக்தி கனல், இன்குலாம், பாச்சி அபிரகாசம், தமிழவன் உள்ளிட்ட கவிஞர்களுடைய கவிதைகள் இந்த வெளிச்சங்கள் என்ற கவிதை தொகுப்பில் அடங்கியுள்ளது. இந்த வெளிச்சங்கள் கவிதை நூலானது எழுத்து இயக்கம் வெளியிட்ட புதுக்குறவு என்ற நூலுக்கு நேரெதிரான அழகியல் தன்மை கொண்டதாகும். 5வது வினா, எழுத்து இயக்கத்தோடு பொருந்தாத கவிஞரை தேர்க. ஏ சீமணி, பி புவியரசு, சி பிரமிழ், டி பசுவையா. இந்த 4 கவிஞர்களுள் ஒருவர் மற்றும் எழுத்து இயக்கத்தை சாராதவர். மீதியுள்ள 3 பேரும் எழுத்து இயக்கத்தை சார்ந்தவர்கள். சீமணி, பிரமிழ், பசுவையா 3 பேரும் எழுத்து இயக்க கவிஞர்கள். ஆப்ஷன் பி புவியரசு வானம்பாடி கவிஞர். ஆகவே பி புவியரசு என்பது சரியான விடை. இது ஒரு முக்கியமான கேள்வி. தமிழில் உருவான புதுக்கவிதை இயக்கங்களாக 3 இயக்கங்களை சொல்கிறோம். 1 மணிக்கொடி இயக்கம், 2 எழுத்து இயக்கம், 3 வானம்பாடி இயக்கம். இந்த மணிக்கொடி இயக்கம் சார்ந்த முக்கியமான கவிஞர்கள் நாப்பிச்சமூர்த்தி, கூப்பாரா, புதுமைப்பித்தன், வள்ளிக்கண்ணன், சீசு செல்லப்பா போன்றவர்கள். அதே போல எழுத்து இயக்கம், இந்த எழுத்து இயக்கம் சார்ந்த முக்கியமான கவிஞர்கள் பிரமிழ், சீமணி, எஸ் வைத்தீஸ்வரன், பசுவையா, ரா மீனாட்சி இவர்களெல்லாம் எழுத்து இயக்கத்தை சேர்ந்த முதன்மையான கவிஞர்கள். வானம்பாடி இயக்கம், வானம்பாடி இயக்கத்தின் முக்கியமான கவிஞர்கள் மூமேத்தா, அப்துல் ரஹ்மான், ஈரோடு தமிழன்பன், புவியரசு, சிற்பி, சக்தி கனல் இவர்களெல்லாம். அதே போல நா காமராசன், மீரா, இன்குலாம், இந்த தமிழின் முக்கியமான கவிஞர்கள் அனைவருமே வானம்பாடி கவிஞர்கள். இந்த வினா ஒரு முக்கியமான வினா. மணிக்கொடி, எழுத்து, வானம்பாடி இந்த 3 இயக்கம் சார்ந்த கவிஞர்களையும் மாணவர்களுக்கு தெளிவாக தெரிய வேண்டும். ஆட்டமினாக்கு செல்லாம். 6வது வினா, பிரமிழின் புகழ்பெற்ற காவியம் என்ற கவிதையில் பயன்படுத்தப்பட்டுள்ள புதுக்கவிதை உத்தி. புதுக்கவிதை உத்திகள் தொடர்பான ஒரு கேள்வி. ஏ குறியீடு, பி படிமம், சி தொன்மம், டி முரண். பி படிமம். படிமம் என்பது சரியான விடை. புதுக்கவிதை உத்திகளுள் முதன்மையான உத்தியாக படிமம் என்ற உத்தியை சொல்கிறோம். சொற்களால் காட்சிப்படுத்துவதை படிமம் என சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இமேஜ் என அழைக்கப்படுகிறது. பிரமிழ் தமிழின் புகழ்பெற்ற படிம கவிஞர் ஆவார். அவருடைய காவியம் என்ற கவிதை தமிழில் உருவான சிறந்த படிம கவிதைகளுக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய கவிதையாகும். இந்த கவிதை சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தில் கூட தற்பொழுது உள்ளது. இந்த கவிதையை பார்க்கலாம். சிறகிலிருந்து பிரிந்த இரவு ஒன்று, காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. இந்த கவிதையின் மொழி முழுவதுமே படிமம் சார்ந்ததாக உள்ளது. இந்த கவிதையில் இடம்பெறக்கூடிய பறவை, சிறகு, இறகு இவை அனைத்துமே படிமங்கள். ஆகவே தமிழில் படிம கவிதைகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக பிரமிழின் இந்த காவியம் என்ற கவிதை விளங்குகிறது. பிரமிழை நாம் படிம கவிஞர் என அழைக்கிறோம். 7வது கேள்வி, சர்வதேச சோதனை கவிதைகள் கொண்ட அப்துல் ரஹ்மானின் கவிதை நூல் எது? ஏ சுட்டு விரல், பி பால்வீதி, சி நேயர் விருப்பம், டி விண்மணிகளால் ஒரு கடிதம். பி பால்வீதி. பால்வீதி என்பது சரியான விடை. அப்துல் ரஹ்மானின் சர்வதேச சோதனை கவிதை கொண்ட நூலாக பால்வீதி அறியப்படுகிறது. இது தமிழில் உருவான சிறந்த புதுக்கவிதை நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது.
கவிக்கோ என அழைக்கப்படக்கூடிய அப்துல் ரஹ்மான் மேலை நாட்டு கவிதை வடிவங்கள் பலவற்றை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர். ஹைக்கூ, கஜல், சூபி கவிதைகள் என மேலை நாட்டு கவிதை வடிவங்கள் பலவற்றை அப்துல் ரஹ்மான் தமிழுக்கு அறிமுகம் செய்துள்ளார். இதே வினாவில் உள்ள ஆப்ஷன் டி, மின்மினிகளால் ஒரு கடிதம். இந்த மின்மினிகளால் ஒரு கடிதம் என்ற கவிதை நூலில் அழகிய கஜல் கவிதைகள் உள்ளன. தமிழின் சிறந்த கஜல் கவிதை தொகுப்புகளில் ஒன்றாக மின்மினிகளால் ஒரு கடிதம் என்ற நூல் கருதப்படுகிறது. 8வது வினா, புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெறாத புதுக்கவிஞரை தேர்ந்தெடு. ஏ புவியரசு, பி ஈரோடு தமிழன்பன், சி வைரமுத்து, டி மூமேத்தா. சி வைரமுத்து என்பது சரியான விடை. சி வைரமுத்து என்பது சரியான விடை. கவிஞர் வைரமுத்து புகழ்பெற்ற புதுக்கவிஞர் மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் ஆவார். ஆனால் இவர் தன்னுடைய புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கவில்லை. மாறாக தன்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நாவலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். அதேபோல தமிழின் புகழ்பெற்ற கவிஞர்களான பாரதிதாசன் தன்னுடைய பிசுராந்தையார் என்ற நாடகத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். மற்றொரு புகழ்பெற்ற கவிஞரான கண்ணதாசன் தன்னுடைய சேரமான் காதலி என்ற நாவலுக்காக விருது பெற்றுள்ளார். தமிழின் புகழ்பெற்ற கவிஞர்களான பாரதிதாசன், கண்ணதாசன், வைரமுத்து ஆகிய 3 கவிஞர்களுமே தங்களுடைய கவிதை நூல்களுக்காக விருது பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வினா தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இதுவரை புதுக்கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற கவிஞர்களின் பட்டியல் தெரிந்து கொண்டால் நல்லது. யாரெல்லாம் இதுவரை தமிழில் புதுக்கவிதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார்கள்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஆலாபனை என்ற கவிதை நூலுக்காக 1999 சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். கவிஞர் சிற்பி 2002 ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக பெற்றுள்ளார். ஈரோடு தமிழன்பன் 2004 வணக்கம் வல்வ என்ற நூலுக்காக பெற்றுள்ளார். மூமேத்தா 2006 தன்னுடைய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். கவிஞர் புவியரசு 2009 கையப்பம் என்ற புதுக்கவிதை நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். 2017 கவிஞர் இன்குலாம் தன்னுடைய காதல் நாட்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். 9வது வினா, கூற்றியே தீவிர அரசியல் தன்மை கொண்ட நவீன கவிதைகளை இன்குலாம் எழுதியுள்ளார். காரணம் ஆர், இன்குலாம் திராவிட அரசியல் தளத்தில் இயங்கிய முக்கிய கவிஞர் ஆவார். கூற்றியே தீவிர அரசியல் தன்மை கொண்ட நவீன கவிதைகளை இன்குலாம் எழுதியுள்ளார். இந்த கூற்று சரி. ஏனெனில் தமிழில் இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட கவிதைகளை எழுதிய கவிஞர் இன்குலாம். அவருடைய கவிதைகள் அனைத்துமே தீவிரமான முற்போக்கு சிந்தனைகளை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளாக உள்ளன. எனவே கூற்றையே சரிதான். காரணம் ஆர், இன்குலாம் திராவிட அரசியல் தளத்தில் இயங்கிய முக்கிய கவிஞர் ஆவார். காரணம் ஆர் தவறு. ஏனெனில் இன்குலாம் திராவிட அரசியல் தளத்தில் இயங்கவில்லை, அவர் இடதுசாரி அரசியல் தளத்தில் இயங்கினார். ஆகவே காரணம் ஆர் என்பது தவறு. சரியான விடை ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் ஏ சரி, ஆர் தவறு என்பது சரியான விடையாகும். 10வது வினா, தெருவோர சாக்கடையில் வருமா தெப்பம் என்ற பிரபலமான புதுக்கவிதை வரிகளை எழுதியவர் யார்? ஏ மீரா, பி இன்குலாம், சி மூமேத்தா, டி அப்துல் ரஹ்மான். ஏ மீரா என்பது சரியான விடை. கவிஞர் மீரா தமிழின் புகழ்பெற்ற புதுக்கவிஞர்கள் ஒருவர். மீ ராசேந்திரன் என்பது இவருடைய முழுமையான பெயர். மீராவினுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் சீக்வல் காகிதங்கள் என்ற கவிதை நூல் தமிழில் வெளிவந்த சிறந்த காதல் கவிதை நூல்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய நூல். ஊசிகள் என்ற அங்கதத்தன்மை கொண்ட சிறந்த கவிதைகள் அடங்கிய நூல் ஒன்றையும் அவர் எழுதியுள்ளார். இந்த தெருவோர சாக்கடையில் வருமா தெப்பம் என்ற வரிகள் மிக முக்கியமான புதுக்கவிதை வரிகளாக கருதப்படுகின்றன. இந்த வரிகளை திராவிட இயக்க தலைவரான அறிஞர் அண்ணா பாராட்டினார். அறிஞர் அண்ணா இந்த வரிகளுக்காக மீராவை பாராட்டியதன் மூலம் தமிழில் புகழ்பெற்ற கவிஞராக மீரா
மாறினார். மீராவினுடைய கவிதைகளில் திராவிட இயக்க சிந்தனைகளும் வெளிப்படுகின்றன. இத்துடன் இன்றைய வினாவங்கி நேரம் முடிவடைகிறது. தொடர்ச்சியாக நமது பிசிசி தமிழ் யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி தமிழ் புதிய பாடத்திட்டத்தின்படி வினாவங்கியானது வெளியிடப்படும். நமது பிசிசி தமிழ் பயிற்சி நிறுவனமானது பிஜிடிஆர்பி தமிழ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் ஆகியவற்றை நடத்தி வருகின்றது. ஆர்வமுள்ள மாணவர்கள் நமது பயிற்சி வகுப்புகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் ஆகியவற்றில் இணைந்து பயனடையலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம்.